ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற நபரை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காட்டேரி வசியமை பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, மகள் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை நல்லா நெருங்கி பழகிட்டு இருந்த நண்பர்கள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் வந்து நிறைய பக்கம் போய் பார்த்தோம். அவங்களும் என்னமோ மைய தாயத்து எந்திரம் எல்லாம் பூரா கொடுவாதுன்னு தந்தாங்க. ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி இருக்குது. அதாவது சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்க சொல்லி கேட்கறதுனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பிரிந்த நபர்களை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூல்களில் பல விதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டேரி வசியமை ஏவல் பிரயோகம் முறை சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது, நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது. இது வேறு யாராவது வந்து வசியம் பண்ணி அவங்க வசியக்கட்டில் இருந்தாலுமே மீண்டும் அவங்கள வந்துட்டு அதிலிருந்து மீட்டு உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வந்துன்னு சொல்லி சித்தன் நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிளகு சாரணை மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகையினுடைய வேரை வந்துட்டு அந்த மூலிகைக்கு முறையாக சாபம் போக்கி அதனுடைய வேர்களை மட்டும் உலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அதை வந்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி எடுத்து அதை வந்து நல்லா சூரணம் பண்ணிக்கணும். சூரணம் பண்ணி அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாடிக்கட்டு துணியோட இதை வந்து நல்லா வந்து தடவி விட்டுறணும். சரிங்களா? அதான் வந்து இந்த மிளகு சாரணை வேற வந்து சூரணம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா குழப்பி அந்த துணியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு தடவி விட்டுட்டு நல்லா திரி மாதிரி செஞ்சு ஒரு சுத்தமான இடத்துல என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வில்வக்காய் இருக்கு இல்லைங்களா, வில்வக்காய், அதாவது வந்து வில்வ ஓடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வில்வக்காய் எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நார் வித்தைகள் அதை போய்க்கிட்டு அந்த வில்வ ஓடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைனா ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் வந்து வில்வ ஓடு மட்டும் விற்பாங்க, அதை நீங்கள் காசு கொடுத்துன்னு வாங்கிக்கலாம். இப்போ அந்த மாதிரி அந்த ஓடை எடுத்து அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான காரம்பசு நெய் விட்டு அதற்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த திரி வந்து போட்டுட்டு முறையாக தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி இதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டியை வந்து குப்பரை கவுத்துற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு, இதிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு, அந்த கறி இருக்கு இல்லைங்களா, கறி புகையை வந்துட்டு அந்த ஆணைக்கண்பட்ட சட்டியில் நல்லா படுற மாதிரி வச்சுட்டு, இது நல்லா வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முறையாக அதை எடுத்து அதற்குள்ளே வந்துட்டு அதேமாதிரி வந்து ஆவி நெய் விட்டு நல்லா சுத்தமாக வலிச்சு எடுத்து அது கூட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வராமல் நல்லா அரைச்சி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அந்த மை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பனை ஓலை, சரிங்களா, ஒரு 3/4 அடிக்கு இருக்கக்கூடிய பனை ஓலையாக பார்த்து எடுத்து அதில் வந்து நல்லா சுத்திலாம் பண்ணிக்கிட்டு, அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரை வந்துட்டு நீங்கள் தலைமாற்றி எழுதிட்டு, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மை இருக்குல்லைங்க, இந்த மையை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நல்லா சுருட்டி ஒரு பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வந்து அந்த ஓலையை வச்சுட்டு முறை அதற்குண்டான தூப தெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரத்தை வந்து உச்சோடனை கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சோடனை கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்துட்டு இந்த பண ஓலை இருக்கு இல்லைங்களா, அதே மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா, அவங்களுடைய ஒன்று அவங்க வீட்டிலையும் ஏதாவது சொறி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க வீட்டை சொறி விடலாம். இல்லை அவங்க வந்து போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய ருத்ரபூமி, இல்லை ஏதாவது முச்சந்தி, இல்லைனா பால் இடிஞ்ச வீடு, இந்த மாதிரியான இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மரங்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பனை ஓலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு படையல், சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே, இதில் நீங்கள் வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த காட்டேரி தேவதை வந்து அவங்க அந்த வழியாக போகும்போது அவங்க மேலே ஏறிக்கிட்டு அவங்களுடைய மனதை மாற்றி அவங்களாம் மனம் திருத்தி தேடி கொண்டு வந்துடும் சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.